அனைவருக்கும் வணக்கம். மேலூர் பகுதியை வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு விசிக சார்பா வருகின்ற 24/11/2025 அன்று மேலூர் பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க போறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து மேலூர்ல வந்து கொலை சம்பவங்கள் அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இதுல ராம் பிரசாத் அப்படின்ற இளைஞர் வந்து கலர் சமூக இளைஞர், கொன்றது வந்து தலித் சமூக இளைஞர்கள். மணிமாறன் அப்படின்ற இளைஞர் வந்து தலித் சமூகர், கொன்றது வந்து தலித் அல்லாத சமூகம். இப்ப சமீபத்தில் மருதுபாண்டி அப்படின்ற இளைஞர் வெட்டி கொள்ள போறாரு. அதுல ஈடுபட்டது வந்து பாத்தீங்கன்னா 2 தலித் சமூகங்கள், 2 தலித் அல்லாத நபர்கள், 4 பேர். இதுல வந்து விசிகா, அதாவது சொல்லிக்கிறது வந்து தன்னை சாதியற்றவன், நாங்கள் புரட்சியவாதிகள், பெரியாரின் வழிவந்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க மணிமாறன் அப்படின்னு தன்னோட சாதி சார்ந்தவனுக்கான மட்டும் தான் போராடினாங்களே ஒழிய ராம் பிரசாத்துக்கும் மருதுபாண்டிக்கும் போராடல. அப்ப இவர்கள் தான் இதுல தெரியும் உங்களுக்கு யார் ஜாதி வெறிகள் அப்படின்னு ஓகே முடிஞ்சு. சரி, இந்த கொலைகளுக்கு முக்கிய மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா போதை. ஜாதியும் ஒரு மயிரும் இல்ல, போதை. அப்ப வந்து விசிகா வந்து யாரை நோக்கி போராட்டம் பண்ணணும்னா இந்த கஞ்சா விற்கிறதும் இந்த சாராய ஆலை யார் நடத்துறாங்களோ அவங்களை நோக்கி தான் போராட்டம் பண்ணணும். அவங்க யாருன்னா அவங்க முதலாளி தான் அது. சரிங்க, இதே இப்ப நான் சொல்றேன் விசிகாவை தடை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா அவங்க தான் வந்து இப்ப இதே மேலூர்ல வந்து மேல ஒரு திரும்ப வராரு அப்படின்னு சொல்லிட்டு மாமூல் கேட்டு பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி பர்னிச்சர் கடையில போய் மாமூல் கேட்கறது, ஏர்போர்ட் மூட்டி வந்து நடு ரோட்ல வச்சு அடிக்கிறது, கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாம ரவுடிசம் பண்றது, முறைச்சா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தியை தாக்குனது. இங்க மதுரை கனி அப்படின்றவர் வந்து பிரதமரே நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நீங்க தீபாவளி கொண்டாடுன்னு சொல்லி மிரட்டுறது, இப்படி பொது மக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய இந்த கட்சி தலைவன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் கட்சியில 1,00,000 பேர் இருக்கீங்க, நீங்க 4 பேர் செஞ்சதை வச்சுட்டு எங்க கட்சி தலைவன் சொன்னா எனக்கு திட்ட மாட்டீங்க? அது மாதிரிதாங்க இருக்கு இவங்களோட கூத்து. இந்த மேலூர் பகுதியில லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க அமைதியோடையும் ஒற்றுமையோடும். அவங்களாம் விட்டு போட்டு இந்த 4 பேருக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களையும் சாதி வரிகளாகவும் வன்கொடுமை பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க சாதி அறிப்புக்கு இந்த ஊரை மாத்திக்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்றேன் விசிகாவுக்கு இன்னொரு கேள்வி. நீ இந்த 4 பேர்த்த வச்சு இந்த ஊர் மக்களே வந்து குற்றவாளிகளை சித்தரிக்கிறீங்க. நம்ம என்ன கேட்கிறோம், இதே நீ உங்க கூட்டணி இருக்கக்கூடிய தலைமை திமுக உங்களை பொது தொகுதி ஆசைப்படாத கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்காங்க. உங்க கொடியோட அந்த கொடியை பறக்கூட மாட்டாங்க. சமீபத்துல திருச்சியில நேரு அவர்களுடைய போட்டோ, திரும்ப போட்டோ இருக்கிறதுக்கு சாணி அடிச்சிருக்காங்க. நீ தைரியமான ஆளாண்டா சாதி வரி பிடித்த டிஎம்கேவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு போராடு, அப்புறம் பாத்துக்கிறோம். ஆனா உங்க அரசியலுக்கு எங்க ஊர் மக்கள் தான் உருவாக கிடைச்சாங்களா? நன்றி.